ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிதேஷனல் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜி புக்கில் கரெக்ஷன்ஸ் இருக்குது சார், அந்த கரெக்ஷன் ரிலேட்டடாக இந்த வருஷம் நீட் கொஷின் வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி, அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக ரியலாக கரெக்ஷன்ஸ் தானா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டைமுக்காக ஸோ இதில் கரெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ரூமர்ஸ் டெவலப் ஆயிருக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துட்டு, இந்த கரெக்ஷன்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது பார்த்துட்டு, மீன்வெல் டைம் இந்த கரெக்ஷனுக்கெல்லாம் பிகின் ரீசன் என்ன, இன்னும் கரெக்ஷன்ஸ் வருமா பயாலஜி புக்கில் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இது வெறுமனே இதுதான் கரெக்ஷன் அப்படின்னு சொல்ற வீடியோவா மட்டும் இருக்காது. கண்டிப்பா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்கப்படும். டோட்டலா இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்னொன்னு ஏன் இதுல கரெக்ஷன் வந்திருக்கு, ஏன் இதை வந்து கரெக்ஷனா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? ரைட். பிஃபோர் தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமிக் சார்பில் நம்ம 1 இயர்க்கான கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அகாடமிக் ரிலேட்டடான அப்டேட்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி பேட்ச்க்கான நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோட மெயின் கண்டென்ட் என்னென்னா, இப்போ இன்சைடில் ஏதோ கரெக்ஷன் வருதோ இல்லை புது நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டீச் பண்ணக்கூடிய ஒரு பேட்சை நம்ம பேட்ச் எப்பயுமே இருக்கு. ரைட். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எஸ்விஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வச்சு கொடுத்துருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் லாங்குவேஜஸும் இங்கே நம்ம நடத்துறோம். இங்கே லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. அதுல இருந்து இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறோமா, ஒரு தமிழ் மீடியம் பையனுக்கு ஒரு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சோமா, அது பெரிய சக்சஸ். அது நம்ம டோட்டல் இந்த 79 சாப்டர்ஸும் கவர் பண்ண நம்ம சொல்லிக் கொடுப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ஒரு கைடன்ஸ் ப்ளஸ் ஃபேக்கல்ட்டி ஹாஸ்டல்லையே ஸ்டே பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஹாஸ்டல் ஓரிடாக வரீங்கன்னா இன்னும் ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது எல்லாமே பண்ணுறப்போ இந்த வருஷம் ஷுவராக நீங்கள் மிஸ் பண்ண அந்த பிபிஎஸ் சீட்டை வாங்க முடியும். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸோட ஃபீஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 65,000ல 55,000 தான் நம்ம ஃபீஸ் வச்சிருக்கோம். இதுலையுமே 25,000 ஸ்காலர்ஷிப் இருக்கு, பயன்படுத்திக்கிங்க. இதில் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு. மீன்வெல் டைம் அகாடமிக் ட்ராப்பர்ஸ், நீங்கள் ஒரு அகாடமியில் படிச்சுட்டு இருப்பீங்க, பட் இன்னுமே அதில் ஃபண்டமெண்டல் சொல்லி தரல, சிலபஸை கவர் பண்ணல, டெஸ்ட் ரெகுலராக வைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த அகாடமியை ட்ராப் பண்ணுற சுச்சுவேஷன் இருப்பீங்க. தாராளமாக நீங்கள் ட்ராப் பண்ணலாம். பட் அங்கே நான் ஃபீஸ் கட்டிட்டேன், ரிட்டன் நீங்கள் வரது என்னால் முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்கு. இது வந்து அகாடமி ட்ராப்பர்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு, ப்ரீவியஸாக நீங்கள் வேற ஒரு அகாடமியில் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ நியூ சிலபஸ்னா வெறுமனே புக்கை வந்து டவுன்லோட் பண்ணி அதை லைன் பை லைனாக அனலைஸ் பண்ணுறது இல்லை. எது டெலிட் ஆகிருக்கோ, டெலிட் ஆனதுக்கான ரீசன் ப்ளஸ் அது வருமா வராதா, 100% வந்து பயாலஜியில் 360 எடுக்க வைக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு கோச்சிங் கொடுக்கப்படுமோ அதுதான் நம்ம கோச்சிங் சென்டரில் நம்ம எப்பவுமே செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் ஃபாலோ பண்ணப்படுது. ரைட். ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணீங்கன்னா 5:30 to 10 PM வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ஃபேக்கல்ட்டி உங்க கூடயே இருப்பாங்க. ஸோ வெறுமனே கிளாஸ் டைம்ல இல்லைன்னா அதுக்கப்புறமே டைம்ல உங்க கூடயே இருப்பாங்க, ஸ்டடி பேசிக் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு நல்ல டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ண நம்ம அகாடமி தான் நம்பர் 1. ரைட். இது லாஸ்ட் பேட்ச் அண்ட் இந்த பேட்ச் ரெண்டுமே சக்ஸஸ் ஆனது. மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். எவ்ரி சண்டே ஃபுல் டெஸ்ட் நடக்குது. ஃபுல் டெஸ்ட் கிட்டத்தட்ட 50 to 60 டெஸ்ட்டுக்கு பேப்பருக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல் டெஸ்ட் மட்டுமே ரெடி பண்ணியிருக்கோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில். இதெல்லாம் எந்த ஒரு அகாடமில நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எதிர்பார்க்கவே முடியாது. அந்த யூனிட் டெஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 150 to 160க்கு மேல சாப்டர் வைஸ் டெஸ்ட். அப்போ அவ்வளோ சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் நம்ம கொடுக்க போறோம். இதை நீங்க புக் வாங்கி பாருங்க, இதை விட்டு டபுள் மடங்கா ஒரு இதுல தான் காசு கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ அவ்வளோ விஷயங்கள் இதில் கொடுக்குற காரணம் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரலா இந்த ப்ரோக்ராமை வந்து கொடுத்துருக்கோம். அதனால ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து டீச் பண்ணப்படுமா, நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கான ரெகுலர் என்கொயரி இதுதான். ஏன்னா 6th to 8th ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன் சொல்லி கொடுத்தது தான் உங்களுக்கு அடுத்தே சொல்லி கொடுப்பேன். இன்னைக்குமே நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து யூடியூப் லைவ்ல போட்டிருந்தோம், அதுலயுமே பார்த்துருக்கலாம். இனிஷியல நம்ம சொல்லி கொடுத்தது தாண்டி ஃபவுண்டேஷன் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதுல இருந்து அப்படியே ப்ராப்ளம்ஸ் கூட்டு போயிருப்போம். இப்படி கூட்டு போறப்போ பையன் வந்து தானாவே ஒரு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிட்டான். அப்படிதான் இன்னைக்கு நம்ம பசங்க வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி கொடுத்தாச்சு, அதுல இருந்து எடுத்து பிவைக்கும் அவங்களே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே போதுமே, அவங்க நீட்டோட கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி டைம்குள்ள போட்டுடலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டும் இங்கே டீச் பண்ணப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் 160க்கு மேலே சாப்டர் வைஸ் டெஸ்ட், 70க்கு மேலே ஃபுல் டெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்க போகிறோம். 7.5 அண்ட் அகாடமி ட்ராப்பர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு, மறக்காம நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு அகாடமியில ஜாயின் பண்ணிட்டு அங்க சரியா டீச் பண்ணலைன்னா தயவு செஞ்சு அங்கிருந்து வெளியே வந்துருங்க. ஏன்னா அது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது.
உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்க ட்ராப் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய நான் பார்த்துருக்கேன். ஒரு மோசமான அகாடமியில ஜாயின் பண்ணிடுவாங்க, இல்லையா ஒரு பெரிய அகாடமி நினைச்சு நம்பி ஜாயின் பண்ணிடுவாங்க. ஒரு டவுட் கேட்டா கூட சொல்லி தர மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி எம்பிபிஎஸ் ஆக முடியும்? ஆக முடியாது இல்லையா? அப்போ ஒயிட் கோட்டை பத்தி நம்ம ட்ரீம்ல தான் இருப்போம். அப்போ இன்னொரு வருஷம் ட்ராப் எடுத்து நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணுவீங்க. அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இப்பயே நீங்க ட்ராப் பண்ணிட்டு வந்துருங்க. பிகாஸ் இன்னும் நம்ம கிட்ட 7 மாசம் இருக்கு, கோல்டன் மந்த்ஸ் இதுல சேர்ந்துருக்கு. அப்போ கண்டிப்பா நம்ம நீட்டை கிராக் பண்ணிடலாம் யூனிட்டடா. சரி, ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அப்டேட்ஸ். இந்த அப்டேட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இன்னைக்கு வீடியோட மெயின் கண்டென்ட் ஆரம்பிக்கலாம். ஸோ இனிஷியலா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ். அந்த அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்தா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பாருங்க, இந்த டைம் லைனை வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டேரக்டா நீங்க இந்த போர்ஷனுக்கு வந்து பார்த்துக்க முடியும். சரி, இப்போ வந்து ஆக்சுவலா இது என்ன இஷ்யூ அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது வந்து கிட்டத்தட்ட 18ஆம் தேதியே பிளான் பண்ண வீடியோஸ். பட் நீ இன்பிட்வீன்ல அட்மிஷன் அண்ட் கட் ஆஃப் ரிலேட்டடாக நிறைய அனலைஸ் பண்ணிட்டு இருக்கப்போ இது கொஞ்சம் லேட்டராக போடலாம். ஏன்னா இது இமீடியட்டாக தேவைப்படல, கட் ஆஃப் தான் இமீடியட் தேவைப்படுச்சு, நம்ம அதுக்கு போட்டோம். இப்போ நம்ம போட வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா இது ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் தானே, அப்போ அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும் நம்ம படிக்கிறப்போ. சரி, இன்னும் என்னைக்கு வந்துச்சுன்னா 18/9 வந்துச்சு. சரி, இது எதனால வந்துச்சு, யார் ரீசன் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். இது எந்த ஒரு யூடியூப் சேனலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிளஸ் கரெக்ஷன் சொல்றாங்க, இதுக்கு யார் ரீசன் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அன்மல் சர்மா. சரிங்களா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன் அகாடமி சேனல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அன்மல் சர்மான்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேக்கல்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த கரெக்ஷன்ஸ் வந்து என்சிஆர்டிக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இப்போ கிரெடிட்ஸ் இவர் கொடுத்தாகணும். வெறுமனே இது வந்து கரெக்ஷன் என்சிஆர்டி கொடுத்துட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இவர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. பிளஸ் இவர் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவுட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த வீடியோல நம்ம பொறுமையா பார்க்கலாம். சரி, அவர் பாயிண்ட் அவுட் பண்ணது கரெக்டா தானா, லாஜிக்கலா இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம டீச் பண்றோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணது என்சிஆர்டில லொக்கோமோஷன்ல ஒரு லைன் அவர் வந்து மென்ஷன் பண்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, a single U-shaped bone called hyoid is present at the base of the buccal cavity அப்படிங்கிறது. இப்ப சிங்கிள் யூ ஷேப் நம்ம கழுத்து கீழே இந்த இடத்துல நீங்க லைட்டா தொட்டு பார்த்தா ஃபீல் பண்ண முடியும். இந்த இடத்துல யூ ஷேப்ல ஒரு போன் இருக்கும், ஹைஹாய்டு போன். ஓகேங்களா, ஹைஹாய்டு போன், இந்த போன் பேர். அப்ப இது கரெக்டா தான், சிங்கிள் ஷேப், சிங்கிள் தான், ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்கு இந்த ஹைஹாய்டு போன். இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூட் இன் த ஸ்கல். இங்க தான் வந்து அவர் ஒரு மிஸ்டேக் பாயிண்ட் அவுட் பண்றாரு. இந்த ஹைஹாய்டு போன் ஸ்கல் போனோட சேர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. ஸ்கல்னா என்ன, தமிழ்ல மண்டை ஓடுன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மண்டையோடு அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைக்கான, இந்த ஸ்கல் போன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரேனியல் போன்ஸ் ஆகட்டும், ஃபேசியல் போன் ஆகட்டும், இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த போன், அப்புறம் ஃபேஸ் போன்ஸ் சொல்லுவாங்க. டயக்ராம் கரெக்டா இந்த பாருங்க. இந்த ஸ்கல் போன்ஸ் அப்படிங்கிறது எது வரும் அப்படின்னா இதெல்லாம் ஆக்சிபிட்டல், டெம்போரல், பேரைட்டல், ஃப்ரண்டல், அதுக்கப்புறம் ஃபேசியல் சொல்லக்கூடிய ஸ்பீனாய்டு, எத்திமாய்டு, லேக்ரமல், நாசல், ஜைகோமைடு, மேக்ஸில்லா, மேண்டிபிள், இது எல்லாமே வரும். இது எல்லாமே ஸ்கல் போன் தான். எக்ஸப்ஷன் இவன் ஒருத்தன், ஹைஹாய்டு போன் ஸ்கல்லுக்குள்ள வராது. இது தெளிவா இன்சைட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி தராம சிங்கிள் யூ ஷேப்பா இருக்கக்கூடிய ஹைஹாய்டு போன் ஸ்கல்லோட சேர்ந்ததுதான் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ இதுதான் மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்றாரு. ஸ்கல்குள்ள இது வராதுல ஹைஹாய்டு போன், அப்படியே நீங்க என்சிஆர் லைன்ல கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்சிஆர்டி இதை அக்செப்ட் பண்ணிருக்கு. எஸ், இது ஸ்கல்குள்ள வராது, நாங்க கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க, shall be corrected to a single U-shaped bone called hyoid bone present at the base of the buccal cavity. அதோட நிறுத்திக்கிறான். U-shape தான், buccal cavity இந்த buccal cavity வாய்க்குழி, இது கீழே வந்து அது U வடிவத்தில் இங்க இருக்கு, அவ்வளவுதான். அது ஸ்கல்குள்ள சேர்ந்துருக்கு, அந்த லைனை அடிச்சிட்டான். இது வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய அப்டேட் என்சிஆர்டில இந்த வார்த்தை இருக்காது. எது இருக்காதுன்னா இந்த மட்டும் இருக்காது. இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடிங் இந்த லைன் அடிச்சிருவாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் கரெக்ஷன். இது வந்து அவர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு, என்சிஆர்டி அக்செப்ட் பண்ணி இது சேஞ்ச் பண்ணிடுச்சு. இது இப்போதைக்கு நீங்க படிக்கிற புக்ல இருக்கும், பட் இனிமேல் வரக்கூடிய நியூ எடிஷன்ல இந்த வார்த்தை இருக்காது. ரைட், ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் முடிஞ்சா எல்லாருக்கும் புரிஞ்சுல? கண்டிப்பா இது புரிஞ்சுனா ஓகே, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கரெக்ஷன், கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன் ஹியூமன் பிசியாலஜில இந்த லைன் அவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. Our body has one pair of adrenal gland. நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒன் பேர், ஒரு ஜோடி adrenal gland இருக்கு, இந்த பக்கம் இந்த பக்கம்.
ஒன் அட் த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் ஹீச் கிட்னி. இந்த இடத்துல ஆன்டீரியர் பாயிண்ட தப்புன்னு மென்ஷன் பண்றது. அது என்ன சார் ஆன்டீரியர் பார்ட்? இது கிட்னி இங்க இருக்குன்னா கிட்னிக்கு மேல அட்ரினல் கிளாண்ட் இருக்கும், அது மேல தானே வரணும். ஆனா ஆன்டீரியர்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப்னு அர்த்தம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அர்த்தம், அதாவது கிட்னிக்கு முன்னாடி அட்ரினல் கிளாண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இதுவும் மிஸ்டேக், கண்டிப்பா மிஸ்டேக் தான். ஏன்னா ஆன்டீரியர்னா முன்னாடி போர்ஷன், இன் ஃப்ரண்ட் ஆஃப் வந்து ரெஃபர் பண்ணும். அப்போ டயக்ராம் வைஸ்ல பார்க்கலாமே. டயக்ராம்ல மேல இருக்கு, ஓகேங்களா, டாப்ல இருக்கு. இதுதான் கிட்னி அப்படின்னா, சிறுநீரகம் அப்படின்னா, அட்ரினல் சுரப்பி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இருக்கும், டாப்ல இருக்கும். ஸோ இது வந்து டாப்ல இருக்கும். ஆனா என்சிஆர்டில மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அட்ரினல் கிளாண்ட் ஆன்டீரியரா இருக்குன்னு கொடுத்துட்டான். ஸோ கண்டிப்பா இதை நான் மாத்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சார் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. இதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ல வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணணும். ஒரு நோட் எடுங்க, எழுதுங்க, வெறுமனே வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. ஒய் பிகாஸ்னா இதெல்லாம் நீங்க லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருக்க முடியும், 3 கரெக்ஷன் டக்கு டக்குன்னு, இது ஓல்டு இது நியூ, அப்ப இதுதான் கரெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரிவிஷன் பண்ண முடிஞ்சு. என்ன எங்க இருக்கு இந்த இடத்துல பாருங்க. Our body has one pair of adrenal gland, one at the anterior part of each kidney. Anterior part வரக்கூடாது. அப்ப என்னது shall be corrected to, எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னா, our body has one pair of adrenal gland, one at above of each kidney. ஒரு கிட்னிக்கும் above மேல adrenal gland இருக்கு, கிட்னிக்கு மேல. என்ன கொடுத்துருக்கான், one at above of each kidney, ஒரு கிட்னிக்கும் மேல இருக்கு அப்படிங்கிற இது வந்து ரெண்டாவது கரெக்ஷன். சரி ரைட், இப்போ மூணாவது கரெக்ஷன் போயிடலாமா? ரைட், இதுல என்ன பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்சிஆர்டில ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்சிஆர்டில ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல வந்து in both prokaryote and eukaryotic cell, semi-fluid matrix called cytoplasm occupies volume of the cell. ஒரு செல் இப்படி இருக்குன்னு வைங்களேன், அந்த செல்லுக்குள்ள வந்து இந்த நடுவில் கூடிய இந்த ஃப்ளூயிட் மாதிரி இருக்கக்கூடியது, திரவமா இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா ஜென்ரலா ஜெல்லி மாதிரி இருக்கும். அப்ப ஜெல்லினா என்னது, தண்ணி மாதிரி கிடையாது, தண்ணியோட கொஞ்சம் கெட்டி, கொஞ்சம் வெண்ணெய் மாதிரி. அப்போ இது ஃப்ளூயிட் கிடையாது, செமி ஃப்ளூயிட். தண்ணி மாதிரி, தண்ணியோட தன்மை பாதிதான் இருக்கு, பகுதி திரவத்தன்மை உடையது. இங்கிலீஷ்ல செமி ஃப்ளூயிட் இன் நேச்சர். எது இது ப்ரோகரியாட்டுக்கும் போதுதான், யூகரியாட்டுக்கும் போதுதான், ரெண்டு பேருக்குமே போதுமா? ஓகேங்களா? அப்ப இந்த லைன் கரெக்டானா எஸ் இது கரெக்ட் தான். இன் போத் ப்ரோகரியாட் அண்ட் யூகரியாட் செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் கால்ட் சைட்டோபிளாசம் ஆக்குபை த வால்யூம் ஆஃப் தி செல். கரெக்ட். அப்புறம் எங்க போய் மிஸ்டேக் ஆச்சுன்னா, என்சிஆர்டில இங்க பாருங்க, ப்ரோகரியாட்டிக் செல்ஸ்ங்கிற ஹெட்டிங் கீழே இந்த லைன் அவர் ஒரு மென்ஷன் பண்றாரு, இதுல மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு? இங்க இருக்கு பாருங்க, இங்க the fluid matrix filled cells is the cytoplasm. fluid matrix மாதிரி இருக்கிறது தான் சைட்டோபிளாசம்ங்கறாங்க. அது fluid matrix இல்ல, செமி fluid matrix. அவங்க ஒரு இடத்துல கரெக்டா கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல டைப்பிங் எரரோ இல்ல பிரிண்டிங் மிஸ்டேக்கோ, இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டான், fluid நேச்சர்ல இருக்கிறதா சைட்டோபிளாசம்னு சொல்றான். அப்ப அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல, the fluid matrix filling the cell is called cytoplasm shall be corrected. Semi-fluid matrix filling the cell is the cytoplasm அப்படின்னு கொடுக்குறான். அப்ப இந்த fluidங்கிறத தாண்டி அடுத்த எடிஷன்ல எப்படி வந்துருது, செமி ஃப்ளூயிட்னு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கல்டி அன்மல் சர்மா கொடுத்த கரெக்ஷன்ஸ். இது வந்து என்சிஆர்டி அக்செப்ட் பண்ணிருக்கு, கண்டிப்பா வரக்கூடிய எடிஷன்ல இது மாத்திருவாங்க. இது வந்து நீட் கொஸ்டின் கேட்பானா, கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து இன்னும் அபிஷியலா வெளியே வரல, அதனால கேட்டானா மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஸ்கேல போயிடுவாங்க. அதனால வாய்ப்பு இருக்கே தவிர்த்து, அந்த வாய்ப்புக்கு எவ்வளவு சதவீதம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா அபிஷியலா இன்னும் என்சிஆர்டிக்குள்ள வரல. அபிஷியலா எப்ப என்சிஆர்டிக்குள்ள வருதோ அப்ப கண்டிப்பா இந்த கேள்வி 100% எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அது தெரிஞ்சு வச்சுட்டு போலாம், இது ரிலேட்டடா கேள்வி வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இன்னும் அபிஷியலா என்சிஆர்டிக்குள்ள கொடுக்கல. அபிஷியலா என்சிஆர்டி கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி கேள்வியை எடுக்கிறதுக்கு அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் வந்துச்சுன்னா இந்த கரெக்ஷன்ஸோட தான் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அதனால இந்த கேள்வி இந்த வருஷம் வராது. So don't be worried. சார் இனிமேல் வரக்கூடிய கரெக்ஷன்ஸும் வராது. என்ன ரீசன், புக் அவன் அப்டேட் பண்றேன்னு தான் சொல்லியிருக்கான், அப்டேட் பண்ணல.
பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை ரெஃபர் பண்ணி நமக்கு கீ கொடுப்பான். ஸோ அதனால நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, கரெக்ஷன் வரும், அந்த கரெக்ஷனை பார்த்து தான் படிக்கணும்னு சொல்லிட்டு இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு பிக்கர் வியூ, ஒரு பெரிய டாபிக் இருக்கும் பயாலஜில, சைக்கிள்ஸ் ஆகட்டும், C3 C4 ஹியூமன் பிசியாலஜி, ஒவ்வொருக்கும் மெக்கானிசம் சொல்லிட்டு இப்படி டெப்த் நாலேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் படிக்காம இருக்காதீங்க. ஓகே, நம்ம பையன் கரெக்ஷன் கொடுப்பான், கரெக்ஷன் உட்காந்து படிச்சுட்டு இருக்கலாம், இந்த கரெக்ஷன் இன்னும் நியூ இன்செட்ல வரல. ஸோ அதனால இதை போட்டு ஒரி பண்ணிக்காதீங்க, இது வந்து கேள்வி வராது. நான் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமா இந்த விஷயங்கள்ல சொல்லிட்டு இருக்கேன், பை எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு ப்ரூஃப் எவிடன்ஸ் நான் கொடுக்க மாட்டேன், பிகாஸ் இது எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றது. என்சிஆர்ல வந்தாதான் அவன் கேள்வியே கேட்பான், இது அவன் கேள்வி அவாய்ட் பண்ணிக்குவான். இந்த ஒரு 4-5 லைன்ஸ்ல இருந்து கேள்வி கேட்கணும் அவசியம் இல்லை, அவனுக்கு பியாண்ட் த டாபிக் அவ்வளோ லெசன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்க கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்லி கன்க்ளூட் பண்றேன். ஒன் செகண்ட் வீடியோட எண்ட்ல நம்ம கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம்ல இதை பத்தி ஃபுல் டீட்டெயிலாக டீச் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இதை பத்தி நீங்க டெப்த்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆன்லைன் பேட்ச் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச் நம்ம சேலத்தில் நடத்துறோம், இதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இதை பத்தி இன்னுமே நம்ம டீட்டெயிலாக ஆஃப்லைன் கிளாஸ்ல பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு, அண்ட் நீங்க டிசிப்ளினா படிக்க முடிஞ்சுன்னா இந்த 1 year ப்ரோக்ராமை நீங்க வீட்டுல இருந்து கூட பண்ண முடியும். பட் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் பண்ணீங்கன்னா எங்க ஸ்டார்ட் பண்றோம் எங்க முடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் இருக்காது. பிளஸ் எவ்வளோ டாபிக் நம்ம கவர் பண்றோம் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியாது. ப்ராப்பரா ஒரு கைடன்ஸ் கூட இருந்து யாராவது கைட் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சுன்னா மட்டும் நம்ம 1 year பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 1 year பேட்சுக்கான அட்மிஷன் 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக எடுத்துக்க முடியும். இந்த வீடியோவோட மெயின் பாயிண்ட் இதுதான், உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களோட எஜுகேஷன் ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரிச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு இந்த ஒரு 4-5 படி நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம வீடியோ கொஞ்சம் பூம் ஆகும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ரைட்டா, இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நீட் 2025க்காக அலகேட் பண்ண கேம்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி செக்யூர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ட்ரியும் கணக்காகும். 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் நம்மளோட கேம்பஸில் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் கிளாஸ் செக்ஷனோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கேம்பஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி ஓனாக ரன் பண்ணக்கூடிய கேம்பஸ்க்கான டூரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 year நடக்குது. அந்த 1 yearக்கும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட எய்ம். அண்ட் நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டேஸ் கலராக வரதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு அகாடமி என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சித் எஜுகேஷன் அகாடமி இந்த 1 year பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை முன்கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் இந்த பஸ் ஃபெசிலிட்டியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம், மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்மளோட கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலம் தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு செப்பரேட்டாக 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.